ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார்கிட்டயும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சாரி 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 டிப்ரெஷன். சாரி 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 இந்த வீடியோ நான் லேட்டாக போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாய் மெஹந்தி டிசைனர். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கிவ்அவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. நானும் கிவ்அவே கொடுக்கலான்ட்டு, நானும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணும்போது எல்லாமே ஒரு தடையாகவே போயிடும். ஏன்னா குழந்தைங்கள வச்சிட்ருக்கேன், என்னால் எந்த வீடியோஸே எடுக்கவும் முடியல. ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்க மாட்டுது. ஏன்னா கரெக்டாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நேரம் தான் ஆப்போசிட்டில் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி மாடி மேலே தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். தெரியுதுங்களா? நிலைமையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாகிடுச்சு. யாருக்கெல்லாம் பயந்து வந்து மாடி மேலே உட்காந்து வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன். உண்மையாகவே சொல்லணுங்க, ஒரு வீடியோஸ் எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடுறேன். ஆனால் அதுக்கப்புறமா இருக்குது பார்த்தீங்களா கஷ்டம். அந்த வாய்ஸ் கொடுக்குறது தாங்க மெயினே. கரெக்டாக வாய்ஸ் கொடுக்குற நேரம் இந்த பக்கம் என் பொண்ணு வந்து கத்த, அந்த பக்கம் என் பையன் வந்து கத்துப்பா, ரொம்ப கஷ்டமாக போயிடும்.